Hello everyone, you're watching Learn with Lindsay and yes, இன்னைக்கு நம்ம நடந்து முடிஞ்ச TN set examination அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷனோட பேப்பர் 1 ஓட ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நானும் எக்ஸாம் எழுதினேன் and I felt that somewhere between easy and moderate தான் பேப்பர் 1 இருந்தது. டிஃபிகல்ட் டஃப் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பேப்பர் 1ல மொத்தம் 50 questions இருக்க போது அந்த 50 questionஸ்க்குமே each question carries 2 marks. UGC net பேப்பர் 1 அந்த ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் டிரெக்ட் கொஷின்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். எஸ், getting into the paper research aptitude and teaching aptitude இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. லைக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதோட ஆர்டர் என்ன, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது போக வந்துட்டு சாம்பிளிங், அதுக்கப்புறம் ரிசர்ச் டைப், எஸ்பெஷலாக ஹிஸ்டாரிக்கல். மார்ச் 6லேருந்து மார்ச் 9th வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப காமனாக ஒரு ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா எஸ், ரிசர்ச் டைப்பில் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இந்த எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே பேப்பர் 1ல கேட்டிருந்திருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டிஐலேருந்து ஒரு கொஷின் வரவே இல்லை சொல்ல போனால். ஏன்னா வந்துட்டு யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் டிஐ வந்து நான் ரொம்ப சஃபர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். பட் பேப்பர் 1 ஹியர் அண்ட் டிஎன் செட் டிஐ கேட்கவே இல்லை. டீச்சிங் ஆப்டிடியூட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜென்ரல் கொஷின்ஸாக இருந்தது. ரொம்ப தியரி பேஸ்டாக இல்லாமல் யோசிச்சு ஆன்சர் பண்ணால் எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. எஸ், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க டீச்சிங் ஆப்டிடியூடில். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் டிரெக்டாக இருந்தது. பார்த்தோன்னே அப்படியே கொஷினில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே பேராகிராஃப்லேருந்து அப்படியே எடுத்து ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 questions கன்ஃபார்ம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் கம்மிங் டு கம்யூனிகேஷனில் ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ட்ரெடிஷ்னல் மாடல், அதாவது லீனியர் மாடல், அந்த ஒரு இதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. அது போக வந்து மாஸ் மீடியா அண்ட் ஹவ் வி கம்யூனிகேட், வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன், அதை வச்சு ஒரு கொஷின் வந்திருந்தது. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் வந்து சொல்லியே ஆகணும். நான் வந்து மேக்ஸில் கொஞ்சம் வீக் தான். பட் ஸ்டில் ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஈஸி டு ஆன்சர் எக்ஸப்ட் ஃபார் ஒன் கொஷின் தட் இஸ் ரிலேட்டட் டு பெண்டுலமோட லென்த் அண்ட் டைம் வச்சு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொஷினோட அது ஐ ரியலி ஃபெல்ட் டிஃபிகல்ட் டு ஆன்சர் தட் கொஷின். பட் அதை தவிர்த்து எல்லாமே வந்து when you go from answer to the question, I felt it really easy. Question came from percentage, அதுக்கப்புறம் alphabets வச்சு கோடிங் அண்ட் டீகோடிங் வச்சு கேட்டிருந்தாங்க. அதுபோல் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸில் ஒரு கொஷின் இருந்தது. அண்ட் தென் கம்மிங் டு ஹையர் எஜுகேஷனில் வந்து அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸ் வச்சுட்டு 2 or 3 கொஷின் வந்த மாதிரி நான் பார்த்தேன். அது போக எஸ், ஆப்வியஸ்லி ஃப்ரம் எஜுகேஷன் கமிஷனும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆல்வேஸ் டாக்ட் அபவுட் ஸோ மச் இன் யூஜிசி நெட். அதே மாதிரி இங்கே வந்து எஜுகேஷன் கமிஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் சொல்ல போனால் வந்து ஒரு வேர்ட் பிளே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா வந்து இந்தியன் லாஜிக்ஸோ வெஸ்டர்ன் லாஜிக்ஸோ சிலாஜிசமோ இதுலேருந்து ஒரு கொஷின் வரவே இல்லை. சிலாஜிசம்லேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. பட் வேர்ட் பிளே, ஒரு வேர்ட் கனெக்டிவிட்டி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருந்தாங்க. லைக் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஷன் அப்படின்னா ஸ்னோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃப்ளை வந்து பேர்ட் அப்படின்னா ஸ்னைல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கம்மிங் டு பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணால் எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கொஷின்ஸ் வேர் ஃப்ரம் பொல்யூஷன், கார்பன் மோனோஆக்சைடு வச்சு ஒரு கொஷின் இருந்தது. அண்ட் தென் ஃப்ரம் எஸ் வாட்டர் பொல்யூஷன் ரிலேட்டிங் டு ஃபிஷ் அண்ட் இட்ஸ் ஜெனட்டிக்ஸ், அதை வச்சு ஒரு கொஷின் வந்திருந்தது. ஐசிடியில் வந்து ஐம் நாட் ஷுர் எத்தனை கொஷின்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் அதில் எனக்கு ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா பேப்பர் 1ல இட் வாஸ் somewhere between easy and moderate but not so tough. So whatever or whenever the results are going to be, just keep studying and you will definitely get your time to shine. Thank you for watching.